ஆனால் சாகும் பொழுது ஒருவரும் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி கௌதம் தருகிறார்கள். இந்து மதத்தை விட்டு வெளியேறினார். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவேன் மாலை போடுறாங்க. அது சென்னையில் மாலை போடுறது, தமிழ்நாட்டில் மாலை போடுறதுன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்களான்னு பார்த்துட்டு தெரியாமல் வந்து மாலை போட்டு போறாங்க. அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடுவதென்றால் கோர்ட்டில் போய் நீ அனுமதி வாங்கி வந்துதான் போலீஸ் பாதுகாப்பு மாலை போட முடியுது. அந்த அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை போடுவதை நெருங்க விடாமல் செய்கின்ற ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பெருமைக்காக அதை சொல்லவில்லை. கடமைகளில் அது ஒன்று எங்களுக்கு. எந்த கடமை? இந்த சனாதன சங்கிகள் நீங்க மாலை போடுறத வந்தீங்கன்னா எங்கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதுக்கான நெருக்கடியை கொடுத்துருக்கோம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு வெளியேறிவிட்டார். நான் இந்து அல்லன்றார். அவர் வெளியேறிட்டாரு. ஆனா அதை அவரை ஏற்றுக்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்கள் இந்து மதத்துக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவருக்கு மாலை போட மாட்டாங்க. அவர் ஏற்றுக்கிற ரெண்டு பேருமான வித்தியாசம். நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி வெளியேறிய புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு தந்தை பெரியாரை புறக்கணிப்பது என்பது அவரை உள்வாங்கி சிரிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வாக்கு வங்கி இருக்குது தலித்துகள் பற்றி. இவரை சிரிக்க முடியாது. தான் இந்துதான் இருந்தாலும் இந்து என்கின்ற உள்ளே இருந்து அவர் போராட்டத்தை நடத்தினாலும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் ஒரு கருத்தை மிக தெளிவாக வைக்கிறார்கள். இந்த பெரும்பான்மைவாதத்தை